வணக்கம். மிழி தமிழ் சேனலில் இன்று நாம் காண இருப்பது பிரபல பழம்பெரும் திரைப்பட நடிகையும் தயாரிப்பாளருமான திருமதி சௌகார் ஜானகி அம்மா அவர்களை பற்றித்தான். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு முதலாக திரைப்படங்களில் நடிக்க செல்லும் பெண்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இவரோ திருமணம் முடிந்து குழந்தையும் பிறந்த பின் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் ஏராளமான திரைப்படங்களிலும், சில மலையாள திரைப்படத்திலும், சில இந்தி திரைப்படத்திலும் நடித்துள்ளார். 1950 சௌகாரு என்னும் தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமான இவர் 2020 நடித்த பிஸ்கோத் திரைப்படம் உட்பட சுமார் 400 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 15 வயதில் இவருக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு முன் வேலைக்கு சென்று கொண்டிருந்த இவரது கணவர் பின் வேலைக்கு செல்லவில்லை. முதல் குழந்தை பிறப்பிற்காக வடநாட்டில் அப்போது பணியில் இருந்த அவருடைய தந்தையின் வீட்டிற்கு சென்ற போது அங்கு கவுஹாத்தி யூனிவர்சிட்டியில் மெட்ரிக் படிப்பை முடித்தார். தொடர்ந்து கணவருக்கு வேலை இல்லை, வீட்டில் வறுமை என்ற சூழ்நிலை, அத்துடன் கை குழந்தை வேறு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திருமணத்திற்கு முன் யாரிடமிருந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்ததோ அவரிடமே சென்று மீண்டும் வாய்ப்பு கேட்டு நின்றாராம். அப்போது தொடங்கிய இவரது திரைப்பயணம் 70 ஆண்டுகள் தொடர்ந்துள்ளது. பெரும்பாலான திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் சோக காட்சிகளிலும் நடித்து வந்த இவருக்கு எதிர்நீச்சல், பாமா விஜயம், உயர்ந்த மனிதன், தில்லுமுல்லு போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமாக நகைச்சுவை கலந்த கதாபாத்திரங்களில் நடித்து தன்னால் இப்படியும் நடிக்க முடியும் என்று நிரூபித்தவர். உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் மாடர்னான பணக்கார மனைவியாய் அதிகம் ஆங்கிலம் கலந்து பேசும் கதாபாத்திரத்தில் அசத்தியிருக்கிறார். தன்னுடைய கதாபாத்திரம் எதிர்மறையாய் போய்விடக்கூடாது என்பதற்காக இயக்குநரிடம் அனுமதி பெற்று நகைச்சுவை கலந்து நடித்தாராம். குறிப்பாக அத்தானின் முத்தங்கள் என்ற பாடலில் மிக அழகாக நடித்தும் நடனமாடியும் இருக்கிறார். அதே போல எதிர்நீச்சல் திரைப்படத்தில் பட்டுமாமியாக திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடன் இணைந்து நடித்து அனைவரையும் ரசிக்க வைத்துள்ளார். மடிசார் புடவையில் இவர் நடித்து புகழ்பெற்ற பாடலான அடுத்தாத்து அம்பு சத்த என்ற பாடலை இன்றளவும் நம்மால் மறக்க முடியாது. இவரை போல் மாமி கதாபாத்திரத்தில் நிறைய பேர் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இவருக்கு இணையாய் ஒருவரையும் இன்றளவும் கூற முடியாது என்று சொல்லலாம். அவ்வளவு அற்புதமாய் அந்த கதாபாத்திரத்தில் இவரும் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் நடித்துள்ளனர். அதே போல இளம் விதவை கதாபாத்திரத்தில் பாகியலட்சுமி திரைப்படத்தில் அருமையாக நடித்துள்ளார். இத்திரைப்படத்தில் பி. சுசீலா அம்மா அவர்களின் குரலில் அருமையான பாடல்களான மாலை பொழுதின் மயக்கத்திலே, காண வந்த காட்சி என்ன, வெள்ளி நிலவே போன்ற பாடல் காட்சிகளில் மிக அற்புதமாக இவர் நடித்துள்ளார். அதே போல இரண்டு மனைவி கதை என்றாலே நம் யாராலும் மறக்க முடியாதது இரு கோடுகள் திரைப்படம். இத்திரைப்படத்தில் கலெக்டர் கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து புகழ் பெற்றார். பெண் IAS ஆபீசர் என்றாலே இப்படித்தான் இருப்பாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அவர் அணிந்திருந்த கண்ணாடி, உடை, சிகை அலங்காரம், கம்பீரமான நடை, பேச்சு என்று அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது என்று கூறலாம். குறிப்பாக சௌகார் ஜானகி அம்மா அவர்களும் ஜெயந்தி அம்மா அவர்களும் இணைந்து நடித்த புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் பாடல் காட்சி இன்றளவும் மிக பிரபலமானது. அதே போல பெங்காலி மொழியில் வெளியான ஒரு திரைப்படத்தை சௌகார் ஜானகி அம்மா அவர்கள் தமிழில் காவிய தலைவி என்ற பெயரில் தயாரித்தார். இத்திரைப்படத்தை இயக்கியவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். இத்திரைப்படத்தில் சௌகார் ஜானகி அவர்கள் தாய் மகள் கதாபாத்திரத்தில் அற்புதமாய் நடித்துள்ளார். கதாநாயகனாக ஜெமினி கணேசன் மற்றும் ரவிச்சந்திரன் நடித்த இத்திரைப்படத்தில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகள் அனைத்தும் பெரும்பாலும் கதையோடு கலந்திருந்தது. அற்புதம். ஊதாரி கணவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓட ஆரம்பித்தவர் கடைசியில் தன் மகளுக்காக தன் கணவனையை சுட்டுக் கொள்கிற கதாபாத்திரம் பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்திருந்தது. இத்திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக இவருக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைத்தது. திரு சிவாஜி கணேசன் அவர்களின் தயாரிப்பில் வெளியான புதிய பறவை திரைப்படத்தை திரு தாதா மிராசி அவர்கள் இயக்கியிருந்தார். இத்திரைப்படத்தில் சரோஜா தேவி, சௌகார் ஜானகி என 2 கதாநாயகிகள். சௌகார் ஜானகி அவர்கள் சிங்கப்பூர் நைட் கிளப் பாடகி கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும். எப்பொழுதும் அழுது வடியும் சோக கதாபாத்திரங்களிலேயே அவர் பெரிதும் நடித்திருந்ததால் இயக்குனருக்கு இவரை நடிக்க வைக்க விருப்பமில்லை. ஆனால் சிவாஜி அவர்கள் கட்டாயம் இவரால் சிறப்பாக நடிக்க முடியும் என்று கூறினாராம். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடல் காட்சியில் இவருடன் நடனமாடும் குரூப் டான்சர்ஸுக்கு என்ன விதமான உடை வழங்கப்பட்டதோ அதே மாதிரி உடை வழங்கப்பட்டது. கலர் மட்டும் மாறுபட்டு இருந்ததாம். ஏற்கனவே அவர் சற்று உயரம் குறைவு என்பதாலும் அந்த உடை அவரை மேலும் உயரம் குறைவாய் காட்டும் என்பதாலும் சிவாஜி அவர்களிடம் சார் இப்போது வந்து விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வீட்டிற்கு சென்று எப்போதோ இவர் வெளிநாட்டில் இந்தியா சில்க் ஹவுஸில் வாங்கிய கருப்பு நிற பட்டுப்புடவையை எடுத்து தன்னுடைய மேக்கப் அசிஸ்டன்டும் ஹேர் டிரெஸருமான ஜோசப்பினிடமும் தன் வீட்டில் தனக்கு உதவியாளராக பணிபுரியும் லட்சுமியிடமும் கூறி அந்த புடவை அப்படியே தன் உடலில் சுற்றி அங்கங்கே பின் செய்து புடவை என்றே தெரியாத மாதிரி மேக்கப் செய்து தர சொல்லி கூறியிருந்தாராம். அத்துடன் உயரமான சிகை அலங்காரத்தையும் செய்து கொண்டாராம். அந்த அலங்காரத்தில் தன்னை பார்த்து திகைத்து போன இயக்குனர் தாதா மிராசி அவர்கள் அதன் பின் படம் முடியும் வரை இவரை பற்றி ஒரு குற்றமும் சொல்லவில்லை என்று கூறியிருந்தார் சௌகார் ஜானகி அம்மா அவர்கள். இன்றளவும் அந்த
பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, ஆனால் தான் நன்றாக நடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். அத்துடன் தன் மீதும் தன் நடிப்பின் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் வைத்திருந்தார் அவர். 1962 வெளியான மாடப்புறா திரைப்படத்தில் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் தான் முதலில் கதாநாயகியாக ஒப்பந்தமானார். படப்பிடிப்பு தளத்தில் இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு பின் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டாராம். அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தன் மீது அதிருப்தி ஏற்பட்டதால் தன்னை படத்திலிருந்து நீக்கிவிட்டதாக ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். தன்னுடைய செய்கைக்காய் வாய்ப்பை நழுவ விட்டதை நினைத்து அப்போது வருந்தினாராம். என்றாலும் அதன் பிறகு 1965 பணம் படைத்தவன் திரைப்படத்திலும், 1966 பெற்றால் தான் பிள்ளையார் திரைப்படத்திலும், 1968 ஒளிவிளக்கு திரைப்படத்திலும் திரு எம்ஜிஆர் அவர்களுடன் இவர் நடித்திருந்தார். என்றாலும் அவருக்கு ஜோடியாக இவர் நடிக்கவில்லை. ஒளிவிளக்கு திரைப்படத்தில் திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, சவுகார் ஜானகி என அனைவரும் நடித்திருந்தனர். இத்திரைப்படத்தில் டைட்டிலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாய் இவரது பெயர் இடம்பெறாமல் ஜெயலலிதா அவர்களின் பெயரும் 3வது இடத்தில் இவர் பெயரும் வந்ததால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஜெயலலிதா அம்மா அவர்களும் சவுகார் ஜானகி அம்மா அவர்களும் சுமார் 40 ஆண்டுகள் பேசிக் கொள்ளவில்லை என்று ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். என்றாலும் இத்திரைப்படத்தில் இவர் எம்ஜிஆருடன் நடித்த ஒரு பாடல் காட்சியான ஆண்டவனே உன் பாதங்களை என்ற பாடல் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்தபோது அவர் மீண்டும் குணமடைந்து வருவதற்காய் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த பாடல் தான் ஒலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சவுகார் ஜானகி அம்மா அவர்களும் அதை உறுதி செய்தார். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி இவர் கூறும்போது, பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இவருடன் KR விஜயாவும் எம்ஜிஆர் அவர்களும் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடலான கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடலுக்கான படப்பிடிப்பு தொடங்கிய போது நவநாகரிக கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய காட்சியில் சவுகார் ஜானகி அம்மா அவர்களுக்காக தைத்து தரப்பட்ட உடை மிகவும் மெல்லியதாய் இருந்ததாம். இதை கவனித்த எம்ஜிஆர் அவர்கள் உடனே படப்பிடிப்பை அரை நாள் கேன்சல் செய்துவிட்டு அந்த ஆடை வடிவமைப்பாளரை அழைத்து அந்த உடையை மெல்லியதாக இல்லாமல் மாற்றி தைத்து தரும்படியாக கூறியிருந்தாராம். பின்னர் சவுகார் ஜானகி அம்மா அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் இதுவரை கண்ணியமான கதாபாத்திரத்தில் நடித்துவிட்டு இப்படி உடை அணிந்து நடித்தால் உங்கள் மதிப்பு குறையும், பெயர் கெட்டுவிடும் என்பதால் தான் உடையை அப்படி தைக்க சொன்னேன் என்று கூறினாராம். அவர் தன் மீது வைத்துள்ள மதிப்பும் மரியாதையும் கண்டு வியந்ததோடு அவர் செய்த இந்த உதவியை என்றும் மறக்க முடியாது என்று சவுகார் அம்மா அவர்கள் ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். குமுதம் திரைப்படத்தில் திரு SSR அவர்களுக்கு ஜோடியாக பார்வையற்ற பெண்ணாக நடித்துள்ளார். பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுல்லு திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். ரஜினிக்கு தாயாராகவும் மீனாட்சி துரைசாமி என்ற கதாபாத்திரத்திலும் நகைச்சுவையுடன் நடித்து அசத்தியுள்ளார். திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் வீட்டின் முன்பக்கமாக வராமல் ஜன்னலை பிடித்து சுவர் ஏறி வீட்டுக்குள் செல்வது போன்ற ஒரு காட்சியை எப்படி எடுப்பது என்று பாலச்சந்தர் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது சவுகார் அம்மா அவர்கள், நான் நடிக்கிறேன், நீங்கள் அதை ஒரே டேக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி அந்த காட்சியில் சிறப்பாக நடித்துக் கொடுத்தாராம். இதுபோல சுமார் 400 திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். ஒவ்வொரு திரைப்படங்களும் இவருக்கு நிறைய அனுபவத்தையும் நடிப்பில் மெருகேற்றத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் பார்மகளை பார், புதிய பறவை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பாலும் பழமும் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஜோடியாகவும், நீதி, பாபு, பார்த்தால் பசி தீரும், பேசும் தெய்வம் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் வேறு கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் ரங்கராட்டினம், காவி தலைவி போன்ற திரைப்படங்களை தயாரித்து அதில் நடிக்கவும் செய்துள்ளார். இவர் மலையாளத்தில் ஸ்கூல் மாஸ்டர், பாப்பு, சூரிய மானசம் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். பிள்ளை செல்வமே, பேசும் தெய்வமே, வெள்ளை உள்ள துயில் கூவி துயில் எழுப்ப ஈரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே ஆண்டவனே உன் பாதங்களை நான் ஆரம்பம் இன்றே ஆகட்டும் ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு பாடம் மியாம் மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி இந்த மாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்து கண் போன போக்கிலே கால் போகலாமா. திரைப்படங்களில் பிஸியாய் இருந்த பொழுதும் பகல் நேரங்களில் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு பாலச்சந்தர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி மாலை நேரத்தில் எதிர்நீச்சல், நீர்க்குமிழி, மெழுகுவர்த்தி போன்ற மேடை நாடகங்களில் சுமார் 300க்கும் அதிகமான முறை நடித்துள்ளார். என்றாலும் அவரிடமிருந்து அந்த நாடகங்களில் நடித்ததற்காய் சம்பளமே வாங்கவில்லை என்பதை சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய சம்பளத்திற்காய் பேரம் பேசுவதோ, தான் படப்பிடிப்புக்கு வந்து
வந்து செல்வதற்கான கார், பெட்ரோல் செலவு அல்லது சாப்பாட்டு செலவு என எந்த தொகையையோ அல்லது எந்த தொந்தரவையும் இவர் தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்ததில்லை என்கிற தகவலை கேட்டபோது ஆச்சரியமாய் இருந்தது. அதனால் தானோ என்னவோ இவரால் இத்தனை திரைப்படங்களில் நடிக்க முடிந்திருக்கிறது. இவர் பெற்ற விருதுகள் நந்தி விருதுகள், கலைமாமணி விருது, கௌரவ டாக்டர் பட்டம், வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், பத்மஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுள்ளார். இது தவிர சௌகார் ஜானகி அம்மா அவர்கள் தூர்தர்ஷனில் 1991ஆம் ஆண்டு பெண், ஊரறிந்த ரகசியம் போன்ற தொடர்களிலும், 98, 99ஆம் ஆண்டுகளில் சன் டிவியில் அக்ஷயா தொடரிலும், 2001, 2ஆம் ஆண்டுகளில் கேளுங்க மாமியாரே நீங்களும் மருமகள் தான் என்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார். தவிர தெலுங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தொடரிலும் பங்கேற்றுள்ளார். சௌகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு 2 மகள்கள், 1 மகன். சமீபத்தில் தனது 94வது பிறந்த நாளை இவரது உறவினர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தார். திருமதி சௌகார் ஜானகி அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுவோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.